ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா லெனோவோவில் புதுசு ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லெனோவா K6 என்ஜாய் அப்படின்னு சொல்கிற மாடல். ஆக்சுவலாக பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி லெனோவோவில் K6 சீரிஸில் பல மாடல் இருக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா K6 என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாடலில் பார்த்துட்டு என்ன புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் டிஸ்பிளேவோட ஒரு 6.2 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து ஃப்ரண்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் ரெசல்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 720 அப்படின்னு பட்சத்தில் எங்களுக்கே தெரியும் என்ன பட்ஜெட்டில் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ பிக்சல் கம்மியாக இருக்கிறதுல கட்டாயம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ டிசைனிங் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5ல கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் படியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்ட் குவாலிட்டி அப்படின்றப்ப ஓகே அப்படி மாதிரி தெரியுது, பார்க்க கொஞ்சம் சைனிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அது போக ஃப்ரண்டில் வாட்டர் மார்க் டிஸ்பிளே கொடுக்கறதால இப்போ ஒரு அட்வான்ஸ் அப்படின்னு கூட தெரியுது. ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிறது கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் எப்பயுமே வாட்டர் மார்க் டிஸ்பிளே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் டீப்பாக பின்னாடி பார்ப்போம். ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் கொடுக்குறப்ப அது பட்ஜெட் கட்டாயம் கம்மியாக தெரியும். ஸ்னாப்ட்ராகன் கட்டி மீடியாடெக் ப்ரைஸ் கம்மி அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மீடியாடெக் ஹேலியோ P70 கொடுத்துருக்காங்க ஆக்டிவ் ப்ராசரில். ஸோ அது போக ஆண்ட்ராய்ட் 9.0 பையில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ மறுபடியும் இப்போ கேமரா பற்றி பார்க்கலாம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ இந்த 3 கேமரா என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப 12 MP கேமரா, 8 MP கேமரா, 5 MP கேமரா. ஸோ 12 MP பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமராவும், 8 MP பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ சென்சாரோடையும், ஸோ 5 MP பார்த்தீங்கன்னா டெஃப் செவிட் மொத்தம் 3 கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அந்த 12 MP பார்த்தீங்கன்னா 2.0 அப்பச்சர் வேல்யூம், 8 MB பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.2 அப்பச்சர் வேல்யூம், 5 MB 2.4 அப்பச்சர் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ அந்த அப்பச்சர் வேல்யூ ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஸோ கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஜாஸ்தி கிடையாது, எல்லாமே கேமரா கம்மியாக இருக்குது. ப்ளஸ் டிஸ்பிளேவும் கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15,000க்குள்ளே தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க தெரியும்னா சென்சாரை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதால ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்த்தை விட்டு மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதால கேமரா கிளாரிட்டிஸ் ஓவரால்ஸ் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிளாரிட்டிஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட் ஓகே தான். ஸோ மொபைல் வந்ததுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ ரேம் ரோம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரேம் ரோம் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லோ பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ரேம் ரோம் எந்த மொபைலில் கொடுத்ததில்ல. ஸோ இவங்க வந்து ரேம் ரோம் மட்டும் மெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ 4GB ரேமில் வந்து 128 GB மெமரியோடையும், 6GB ரேமில் பார்த்தீங்கன்னா 256 GB மெமரியோடையும் கொடுத்துருக்காங்க. இது பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15,000க்குள்ளே தான் வரும் நினைக்கிறேன். ஸோ பட்ஜெட் வந்து கடைசியாக பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் டெடிகேட் ஸ்லாட் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா டெடிகேட் ஸ்லாட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஏன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மெமரி வந்து ஹையஸ்ட்டாக கொடுக்குறப்ப டெடிகேட் ஸ்லாட் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் டெடிகேட் ஸ்லாட் கொடுக்கறதால ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ வர மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் வந்து இல்லாத மொபைல் கிடையாது. ஸோ எல்லா மொபைலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. காம்ப்ளீட் அதிகமாக வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அது கொஞ்சம் மார்க்கெட்டில் நிற்க முடியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லெனோவோலாம் க்ளோஸ் பண்ணி மோட்டோவோட சேர்ந்துட்டாங்க. ஸோ 2 கம்பெனி சேர்ந்தால லெனோவோடைய அப்கமிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடல் வந்து வர்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் அது ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ அந்த சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா A13 A15 மாடலில் பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த மாடலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சாம்சங் மாதிரியே இது இருக்குது. ஸோ மற்றபடி மாடல் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபுல் ரிவ்யூ மற்றும் அன்பாக்சிங் கூட பார்க்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது கலர் என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரு, ரெட் கலரு, ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர். ஸோ 3 வேரியண்ட்டில் இது வந்து மாடல் வருது. ஸோ மாடல் வரட்டும். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 4GB 128 GB பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13,500 அந்த 6GB ரேமு 256 GB வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ப்ரைஸ் வந்து மால் வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். ஸோ சொல்கிறேன் நான். ஸோ லீக்ஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ மால் வந்ததுக்கப்புறம் கரெக்டான ஸ்பெக்கு ப்ளஸ் கரெக்டான ப்ரைஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே டெக் வீடியோ அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.